வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன பங்குகள்ங்கிறத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். முதல்ல ஐடிசியோட டார்கெட்ட பற்றி நம்ம விவரிக்க போறோம். அடுத்தது ரிலையன்ஸ் அண்ட் அதானி டேட்டா சென்டர் செக்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது நெஸ்ட்லே இந்தியாவோட ராயல்டி பேமெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது டிவிஎஸ் மோட்டாரோட பிரீமியம் லான்ச்ச பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஐடிசில இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஐடிசி நிறுவனம் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய அளவுக்கு முதலீட்டாளர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு இடமா இந்த நிறுவனம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா, இந்த நிறுவனத்தில இப்படி நடக்கும் அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிறது தான் மார்க்கெட்டே. ஆனா, இந்த இடத்துல ஃபால் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. ஸோ எப்படியாச்சும் ரெக்கவர் ஆயிரும். இறங்குனாலும் ரெக்கவர் ஆயிரும். ஸோ இந்த மாரியான ஒரு சிறந்த நிறுவனம் நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு 450, 470 இருக்கும்போது கூட ரொம்ப ஆவலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸஸான குவான்டிட்டிஸ அவங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த நிறுவனம் இறங்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறங்க ஆரம்பிச்சதும் இத பற்றியான பயம் பலருக்கும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ இறங்கும்? ஸோ இன்னும் என்ன ஆகும்? அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு எதுவும் தெரியாம கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி ஸோ ஒவ்வொரு முதலீட்டாளர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த குழப்பத்த மேலும் பெரிதுபடுத்தும் வகையில ஸோ பல விஷயங்கள நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஐடிசி ரூ. 150 போயிரும் அப்படிங்கிற மாரி சில இடத்துல நான் பார்த்தேன். அண்டு ஏன் நம்மளுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனுக்கு கீழயே ஐடிசியோட டார்கெட் 150. ஸோ ரூ. 150 கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐடிசிக்கு அப்படின்ட்டு இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஸோ 450, 470ல வாங்க தயாரா இருந்த முதலீட்டாளர்கள் ரூ. 250 இருக்கும்போது என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ரூ. 150 போயிருங்கிறாங்க எல்லா பக்கமும். பேசாம நம்ம ரூ. 150 போனதுக்கப்புறம் நம்ம பெருசா லம்சமா பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. 450, 470ல இருக்கும்போது ரூ. 700, ரூ. 800 போயிரும் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு வாங்குறாங்க. டவுன் சைட நோக்கி வரும்போது, அந்த இடத்துல கைய கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ இந்த தவற திருத்தவே முடியாது. காலகாலமா பார்த்தீங்கன்னா, இதுதான் ஷேர் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. இறங்குனா வாங்கக்கூடாது. ஏறுனா வாங்கணுங்கிறது தான் எழுதப்படாத ஒரு விதியா ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. என்னதான் சொல்லலாம். பெரிய பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, "ஏறும்போது வாங்காதீங்க, இறங்கும்போது வாங்குங்க" அப்படின்ட்டு பலரும் சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க யார் அத ஃபாலோ பண்றா? கேட்டா பஃபெட்டுங்கிறது, சார்லி முங்கர்ங்கிறது. ஆனா, இங்க பண்ணக்கூடிய வேலைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஸோ, தொடர்ந்து பீக்ல வாங்கிட்டு, பாட்டம்ல வாங்குறதுக்கு தயங்குவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்னோட பார்வையில இருந்து நான் பார்க்குறேன். ஸோ, இப்போ பலரும் ரூ. 150 போயிரும். ரூ. 200 கீழ போயிரும் அப்படின்ட்டு பலரும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எந்த விதமான பிரஷரும் இல்லாத சூழ்நிலையில இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரூ. 200 போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி போனாலும் போகலாம். அப்படி போச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு எச்சரிக்கை நான் குடுத்திருந்தேன். ஸோ இந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் குடுத்தேன். போகும் அப்படின்னு நான் சொல்லல. போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்பவே பிளான் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரிகாஷன் வீடியோ ஒண்ணு நான் போஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த வீடியோக்கு கீழ என்ன கழுவி கழுவி ஊத்துறாங்க. கெட்ட வார்த்தையில சில பேர் திட்டுனாங்க. அவங்களலாம் நான் பிளாக் பண்ணி விட்டேன். ஏன்னா ஒண்ணு அந்த கெட்ட வார்த்தை பேசுறவங்க கூட நம்மளும் ஆப்போசிட்ல திருப்பி பேசணும். இல்லன்னா, அவங்கள அவாய்ட் பண்றத தவிர வேற வழி இல்ல. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய இதுல பார்க்கும்போது, கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாகும். ஸோ, அதனால பலரையும் பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல பிளாக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சில பேர் டீசென்ட்டா அவங்களுடைய மனக்குமுறல்கள போட்டிருந்தாங்க. வார்த்தை யூஸ் பண்ணாதவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ, இந்த நிறுவனம் ரூ. 400 மேல இருக்கும்போது ஸோ ₹200 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ரூ. 200 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண நீங்க யாரு? ஷேர் மார்க்கெட் கிங்கா? ஐடிசி வாங்கி வச்சிருக்கிறவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க மனச நோகடிக்கிறது மாரி இருக்கு உங்களுடைய கன்டென்ட் அப்படின்ட்டு ஒரு நண்பர் பெரிய எஸ்ஸேவாட்டம் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இப்போ என்னாச்சு? இப்போ இந்த பங்கு ரூ. 150 போகும் அப்படின்ட்டு எல்லாராலும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா, ஒரு நிறுவனம் நல்லா இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம ஒரு கான்ட்ரேரியன் வியூ எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இந்த மாரியான ஐடிசி போன்ற பெரும் பங்குகள்ல கான்ட்ரேரியன் வியூ எடுப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. ஸோ, நம்ம ஒரு பிளான் பண்றோம். ஸோ, மேபி இது நடக்கலாம் அப்படின்ட்டு அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ, இப்போ எனக்கு ஏதாச்சும் ஏமாற்றம் இருக்கா இந்த ஐடிசி நிறுவனத்தோட டவுன்ஃபால்ன்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. நான் என்ன நெனச்சேனோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாரி என்னோட பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த டைம்ல நம்ம நண்பர்கள் சில பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு ஏமாற்றம் இருக்காதுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு கமெண்ட் பாருங்க.
ஸோ அந்த டைமில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பேனிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து பண்ணுறது தவறு. ஸோ இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் ரெடிகுலஸ் அப்படின்ட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த நண்பர் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அடுத்தது யூடியூப் வியூஸ்க்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்ட்டு இன்னொருத்தர் ஸோ சும்மா கதையடிச்சு விட்டுட்டு இருக்காரு. ஐடிசி 200 ரூபாய் போகிறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண இவர் யார், பெரிய வாரன் பஃபட்டா அப்படின்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன குறிக்குது, இந்த ஐடிசி மேல் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையை வந்து குறிக்குது. ஸோ ஒரு பங்கு மேலே இந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஸோ இப்படி தான் பலரும் பார்த்தீங்கன்னா டாட்டா டாட்டா அப்படின்ட்டு டாட்டா குழுமம் பல பங்குகளில் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு டாட்டா மோட்டார்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நேமை கேட்டு அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்வில்ல பார்த்து நம்ம எந்த விலையினாலும் வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாங்கணும்னா பெரிய அளவுக்கு சிக்கல் நமக்கு தான் வரும். நான் முன்னவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நிறுவனத்தில் நம்ம முதலீடு பண்ண போகிறோன்னா ஸோ பிஸ்னஸை பாருங்கள், எதிர்கால வளர்ச்சியை பாருங்கள், எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல விலையில் நம்ம பங்குகளை பிடிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு வாய் கிளிய தொண்டை தண்ணி கத்த கத்த நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பலரும் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய குட்வில் அண்டு தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பரப்பக்கூடிய விஷயங்களை கேட்டு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அந்த பங்கின் மீது அளவுக்கு அதிகமான காதலும் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இறங்கும் போது அது தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை நம்ம நண்பர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களையும் தாண்டி ஸோ ஒரு கெட்ட பேர் வாங்கி இந்த பங்கை பற்றி நான் 6 மாதம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் பலனடிச்சிருப்பாங்க. அது எனக்கு போதுங்கிறது என்னோட ஒரு ஒரு மன நிறைவாக வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ மேபி 150 ரூபா போகுமா, போனாலும் போகலாம். ஆனால் நான் என்னோட பிளான் என்ன சொன்னேன், மேபி இது 200 ரீச் பண்ணுச்சுன்னா, நான் 150க்கெல்லாம் வெயிட் பண்ணலை, 200 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி வந்து ரீச் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் பல்க் குவான்டிட்டி வாங்குவேன். மேபி 150 போச்சுன்னா டெஃபினட்டாக அந்த டைம்லேயும் நான் பல்க் குவான்டிட்டி வாங்குவேன். அப்போ லிக்விட் ஃபண்டுக்கு எந்த வேலையும் இருக்காது. அப்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறது தான் என்னுடைய முதன்மையான ஒரு நோக்கமாக வந்து இருக்கும், குறிக்கோளாக இருக்கும். அதை நான் தொடர்ந்து பண்ணுவேன். ஸோ அப்போ ஒரு பெட்டர் வேல்யூ இருக்கும். ஸோ 150 ரூபாய்க்கு வந்தால் வாங்குவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? 100 ரூபாய்க்கு போகட்டும், 80 ரூபாய்க்கு போகட்டும் அப்படின்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம் நாட்டு முதலீட்டாளர்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் இப்போ போய் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்லை. ஒரு திட்டமிடல் இருக்கணும். ஒரு பங்கு பீக்கில் இருக்குது, ரீட்டைல் இன்வெஸ்டர் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம கடுமையான உழைப்பை போடணும். அப்படி போட்ட ஒரு கடுமையான உழைப்பின் விளைவாக நம்ம ஒரு திட்டத்தை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. 450 வாங்குறாங்க, 280 வாங்காமல் வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு கேஸ் ஸ்டடியாக எடுத்து இதை பற்றியான ரிசர்ச்சை நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும், நல்ல ரிட்டர்னை வந்து பார்க்க முடியும். மார்க்கெட் டவுன்ஃபாலில் நம்மளால் ஆக்டிவாக முதலீடு பண்ண முடியும். ஸோ இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு உந்துதலை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை பிடிச்சு மேலே வருவது உங்களுடைய ஒரு கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் பெரும் ஒரு உழைப்பை போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு சிம்பிள் ஒரு ரூல் தான், அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினம். பீக்கில் வாங்காதீங்க, ஸோ பாட்டமில் வாங்குறத மறந்துடாதீங்கிறத இந்த இடத்துல சொல்லிவிட்டு அடுத்த டாப்பிக்குள்ளே நம்ம போவோம். ஸோ இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசணும். ஏன்னா ஏறும்போது பண்ணலாம் பார்க்கும்போது ஐடிசி ஏறும்போது எஃப்எம்சிஜி நிறுவனமாக தெரியும், இறங்கும்போது சிகரெட் நிறுவனமாக வந்து மாறிடுது. இதையும் வந்து உடைக்கணும். இதை பற்றி நான் பலமுறை பேசியிருக்கேன். ஸோ எஃப்எம்சிஜிக்கு அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது. ஐடிசி வெறும் எஃப்எம்சிஜி நிறுவனமாக இருந்தால் இந்த நிறுவனத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஸோ இது சிகரெட் கம்பெனி, இதனால தான் இந்த பக்கம் நான் இருக்கேன். கூடுதல் அட்வான்டேஜாக எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்குது, இன்னும் சில பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் சிகரெட் பிஸ்னஸ் ஒரு மெயின் ஒரு செக்மெண்ட்டு, ஒரு இன்ஜின் மாதிரி இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும். அதுதான் இந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ மற்றபடி எஃப்எம்சிஜிக்காக இதை வாங்கணும்னா இதை டெஃபினட்டாக நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா வேல்யூவேஷன் அவ்வளோ பீக்கில் இருக்குது. இதை வாங்குறதுக்கு இதை விட பெட்டரான ஒரு வேல்யூவேஷனில் பல பங்குகள் இருக்குது. அது பக்கம் கூட நம்ம போகலாம். ஸோ அதை பற்றியும் நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது டேட்டா சென்டர் செக்மெண்ட் பற்றியான அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் அண்டு அதானி 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பிளேஸ் இருக்குது, ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பெர்ன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. உண்மையும் கூட. ஸோ ரிலையன்ஸோட டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி திரும்ப கூட நம்ம டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய
ஹிட்டன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பற்றியெல்லாம் நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். இத்தனை இருந்தும் கூட ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுக்காம தான் இருக்கு. அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் சான்ஸா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபியூச்சர் ரிலையன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது என்னுடைய வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இத வந்து உங்ககிட்ட திணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. ஒரு பக்கம் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடன் எக்கச்சக்கமா வாங்கியிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நிறுவனத்த டீட்டெயில்டா அனலைசிஸ் பண்ணா தான் தெரியும். இத பற்றியும் நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலையன்ஸோட கடன் எப்படி இருக்கு? சொத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி கடனில்லா நிறுவனம் இல்ல. மைக்ரோசாஃப்ட் கிட்டயும் கடன் இருக்கு. ஸோ மற்ற பெரும் நிறுவனங்கள் கிட்டயும் கடன் இருக்கு. ஸோ கடன் மட்டுமே ஒரு நிறுவனத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கான ஒரு வழி இல்ல. ஸோ அத நம்ம இன்னும் டீட்டெயில்டா ரிசர்ச் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுனா தான் புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படும். இத பற்றி நான் பலமுறை பேசிட்டேன். ஸோ இன்னும் விரிவா இத பற்றி நம்ம இதுல பேசுவோம். எங்க நம்மளுடைய ஆர்டிக்கல்ல வந்து பேசுவோம். அது கண்டிப்பா இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அத நீங்க ரீட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு தாட் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஏற்படும். மறக்காது. அது அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். என்னைக்குனாலும் ஒரு முடிவெடுப்பதற்கு அது உங்களுக்கு ஒரு சிறந்த உறுதுணையா இருக்கும் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்றேன். ஸோ விரிவா நம்ம பேசுவோம். ஆல்ரெடி 3 ஜிகாவாட் பிளான் பண்ணியிருக்காங்க. எங்க ஜாம்நகர்ல. ஸோ அடுத்தது ஹைதராபாத்ல நினைக்கிறேன். ஸோ அங்க ஒரு 1 ஜிகாவாட் கிட்ட வந்து டேட்டா சென்டருக்கான பிளானிங் இருக்கு. ஸோ அது போக இன்னும் பிளானிங் இருக்கு. நவி மும்பைல பிளான் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டர்ல பெரும் முதலீடு நடக்குது. ஸோ டேட்டா சென்டர் ஏஐயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பபிள் பிளாஸ்ட் ஆகுமே அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஸோ பிளாஸ்ட் ஆனாலும் கூட பெரும் நிறுவனங்கள் நிற்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டைரக்ட் ஏஐ இல்லை. ஸோ ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை உயர்த்துவது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்னும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ உள்நாட்டு தேவையை இதை பூர்த்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. அண்ட் ஸோ உள்நாட்டு டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஸோ உள்நாட்டு டெக்னாலஜினா ஸோ மெட்டா போன்ற நிறுவனங்கள், என்விடியா போன்ற நிறுவனங்கள் கூட கூட்டாண்மையில் தான் உள்நாட்டு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணப்படுது. ஸோ இதனால் மேபி குளோபலாக ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டாலும் கூட ஸோ நாளை பின்ன இந்த கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டொமஸ்டிக் நீடை இது பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதலாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் விவரமாக பேசும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து புரியும். ஸோ பேசுவோம் நம்ம அடுத்தது. நெஸ்லே இந்தியாவோட ராயல்ட்டி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1024 கோடியா வந்து இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்விஸ் பேரண்ட் கம்பெனிக்கு, இந்த நெஸ்லே நிறுவனத்துக்கு அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. 1024 கோடி பே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அண்டு இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஸோ ருப்பி டிப்ரிசியேஷன் மூலியமாகவும் நமக்கு லாபம் கிடைக்கும்ல அப்படின்ட்டு. ஆமாம் கிடைக்கும் தான். பட் நம்ம வெறும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பேஸ் பண்ணி போகிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ நெஸ்லேவோட பர்ஃபார்மன்ஸை இங்கேயே எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம இவங்களுடைய இந்த ராயல்ட்டி பேமெண்ட் இது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு இபிஎஸ்க்கு தான் வந்து இந்த இடத்துல நம்ம பணம் போடுறோம். ஸோ மற்றபடி ராயல்ட்டி பேமெண்ட் அப்படிங்கிறது தனியாக போகிறதில்ல. எல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து டாலர் வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. மேபி டாலர் வருங்காலத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, உயரலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? ஸோ நம் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நம் நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெட்டர். இது வந்து என்னுடைய கருத்து தான். நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. நான் தடுக்கலாம் இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோட ப்ரீமியம் ஷோரூம் பற்றியான அப்டேட்டு. ஸோ பெடாக் அப்படின்ட்டு ப்ரீமியம் ஷோரூம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார். இந்த இடத்துல ஹை அண்ட் மோட்டார் சைக்கிளை வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான சர்வீஸையும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் ப்ரீமியம் இருக்கும். நல்ல ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒரு இதை கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறதுலேருந்து அத்தனையுமே இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு டிவிஎஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த நார்டன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு இதுலேயும் இருக்காங்க. விரைவில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைக்கெல்லாம் இந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வரட்டும், நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க. ஆல்ரெடி மாருதி கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நெக்ஸான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் டிவிஎஸும் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு மைனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 16,00,000 மரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோல் பிளான்ட்டில் வந்து வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபாரஸ்டாட்டம் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை அதானி இனிஷியேட்டிவ்னால வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ 1000 முரண்பாடுகள் இருக்கலாம் அதானி கூட பார்க்கும்போது. பட் என்ன இங்கே நடந்திருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர இவன் நல்லவனா கெட்டவனா இது நமக்கு தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு பணத்தை செலவு பண்ணி
பல மரங்கள வந்து நட்டு வச்சிருக்காங்க. வெறும் சும்மா பேருக்கு நட்டு வைக்கல. அது பார்த்தா உண்மையாவே ஃபாரஸ்ட் மாரி தான் இருக்கு. நீங்க போய் YouTube இல்லன்னா சில ஆர்டிகிள்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு கைவிடப்பட்ட அந்த இடத்துல இன்னும் கோல் இல்ல. ஸோ அந்த இடத்த அப்படியே விடுறதுக்கு பதிலா அத ஒரு ஃபாரஸ்ட்டா மாத்துறாங்கங்கிறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். இந்த மாரி பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு பெரிய பயன் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு ஏற்படுங்கிறது என்னோட கருத்து. ஸோ மற்ற கோல் மைன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இது டெஃபினட்டா பண்ணியே ஆகணும். ஸோ ஒவ்வொரு கைவிடப்படக்கூடிய கோல் மைன்ஸ்லயும் இந்த மாரியான விஷயங்கள இனிஷியேட் பண்றது மூலியமா, இது பெரிய அளவுக்கு மறைமுக பயன நம்ம நாட்டுக்கு அளிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ பார்ப்போம். இன்னும் வந்து எந்த மாரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இனிஷியேட் எடுத்து நம் நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பண்ண போறாங்கன்ட்டு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!